அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் களஞ்சியம் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது நம்ம சேலரி ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை எப்படி அப்டேட் பண்ணுறது, ஐஎவ்ஹெச்ஆர்எம்ஸில் நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த களஞ்சியம் ஆப் வழியாக ஜஸ்ட் 2 மினிட்ஸில் எப்படி மந்த்லி சேலரி ஸ்லிப்பை உங்களுடைய சேலரி ஸ்லிப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, பே டவுன் பர்டிகுலர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க மேலே வரக்கூடிய இந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது களஞ்சியம் ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பின் கேட்கும். பின்னை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். பின்னு மறந்துருச்சுன்னா இப்போ சொன்ன போல் இந்த ஃபர்கட் பின் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த எம்ப்ளாயி என்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு கீழே எம்ப்ளாயி நம்பர் கொடுங்க. எம்ப்ளாயி நம்பர் 11 டிஜிட்டில் இருக்கக்கூடிய ஐஎவ்ஹெச்ஆர்எம்ஸோட 11 டிஜிட் நம்பர். தெரியலனா ஆஃபீஸில் கேட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயி நம்பரை வேறு வழியாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி மொபைல் நம்பர் கொடுத்துருந்தால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மந்த்லி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், சேலரி ஸ்லிப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைலில் மெசேஜ் எடுத்து பாருங்கள். அதில் வந்திருந்தால் அதுலேருந்து உங்களுடைய எம்ப்ளாயி நம்பர் 11 டிஜிட் எம்ப்ளாயி நம்பரை நீங்கள் எடுத்துக்க முடியும். அந்த எம்ப்ளாயி நம்பரை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு நீங்கள் பின்னை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண பிறகு வரக்கூடிய இந்த ஹோம் பேஜுக்கு வாங்க. நான் இப்போ உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பேன் நம்பர் எது வேணால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதை அப்டேட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அப்டேட் ப்ரொஃபைல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வரக்கூடிய இந்த ஆப்ஷனில் அப்டேட் ஃபோன் அண்ட் அட்ரஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் நம்ம ஆல்ரெடி பண்ண ப்ராசஸ்லாம் காமிக்கும். அதை பார்க்கணுன்னாலும் இந்த க்ரீன் கலர் கம்ப்ளீட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். நம்ம புதுசாக அப்டேட் பண்ணுறதுனால மேலே இருக்கக்கூடிய அப்ளை என்ற ஆப்ஷன் இப்போது கிளிக் பண்ணுறோம். அப்ளை கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நம்ம என்ன அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். நம்மளுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, பேன் நம்பர் அண்ட் அட்ரஸ் இதை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசபிளில் தான் இருக்கும். நம்மளால் எடிட் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். இது நம்ம எடிட் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை திரும்ப கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இது எல்லாமே அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இப்போ நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணுமோ அதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் இப்போ ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணதும் இப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட்டே ஆகிடும். அடுத்தடுத்த அப்ரூவல் குரூப்லாம் அது போகாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடியிலே அது அப்டேட் ஆகுது. இதில் அட்டாச்மெண்ட் கேட்டிருக்கோம். இது கம்பல்சரி கிடையாது. ஸோ இப்போது நான் சப்மிட் கொடுத்து இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டு. இது அப்டேட் ஆகிட்டான்னு திரும்பவும் பார்க்குறதுக்கு திரும்பவும் மேலே இருக்கக்கூடிய இந்த அப்ளை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம அப்டேட் ஆகிட்டா இல்லையான்னு தெரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைனா கீழே இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக டேட்டை பார்த்து இந்த கம்ப்ளீட்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை அனைத்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக அமையும். அதனால் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.